பிஜு, கையெல்லாம் வலியா இருந்ததுன்னு சமையல் பண்ணல. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அந்த பொண்ணு மேரிய காலேஜ்ல சேர்த்துக்காளா? அதனால நாளைக்கு அவ மெட்ராஸ்க்கு போறா. டியூஷனை நிறுத்திட்டு அவாத்துலதான் இதெல்லாம் கொடுத்தனுச்சா. என்னடா பண்றது? இந்த நேரத்துல நீங்க எப்படி வந்து எங்க அண்ணன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் அவர் வந்து பார்த்தா என்ன ஆகும்னு பேசி வேஸ்ட் பண்ணணுமா? மேரி, பிச்சு, நான் நாளைக்கு காலேஜுக்கு போகணுங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன ஆகுமோ தெரியல. சொல்ல வச்சு, ஏதாவது ஒரு வழி சொல்ல வச்சு. இந்த வெங்காயத்தை வெட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டா 5 நிமிஷத்துல காய்ச்சல் வந்துடும். நிஜமாவா? நிஜமா. விச்சு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது விச்சு. இதுல ஏதாவது விளையாட்டு பண்ணிடாத. நிஜமா காய்ச்சல் வருமா? உன் மேல ஆணியா காய்ச்சல் வரும். கை தூக்கு, கை தூக்கு. கைய தூக்குன்னா ஆமா, உனக்கு எதுக்கு காய்ச்சல்? நீ வேற நான் வேறையா?
மேரி, பிச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அப்படின்னா அப்போ நிச்சயமா உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. மீறி அனுப்புனாங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா மேரி, அப்படி வரும்போது நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாதான் இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். நீ சொல்றது உண்மைதானா? மேரி, என்ன மேரி, இந்த நேரம் மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த? காத்து வாங்கலான்னு. காத்து வாங்குறேன்னு சொல்லி காய்ச்சல வாங்கிட்டு வந்துடாத. ஆமா, இது என்ன புது பழக்கம்? புதுசா மொட்டை மாடியில போய் காத்து வாங்குறது? இங்க ஒரே புழுக்கமா இருக்கு அண்ணி. வீட்டுக்குள்ளயா மனசுலயா? ஆமா அண்ணி, நாளைக்கு ஊருக்கு போறத நினைச்சேன். அதுதான். ஆமா, போன வருஷம் எங்க 2 பேரையும் விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்தவ தானே. இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா எங்க மேல பாசம் இல்ல? ஆமா அண்ணி, உங்களையும் அண்ணனைய விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ணி, நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பொங்கி போடுறதுக்கு மருமகளா போக போறேன். வாஸ்தவமான பேச்சு. இந்த வீட்டு மருமகளா வரத்துக்கு நான் எந்த காலேஜ்ல போய் படிச்சேன்? அரைஞ்ச உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டியே, இப்ப போய் பேசிட்டு வந்தியே, அவங்க கூட பழகும்போது யாரடி கூப்பிட்டு கேட்ட? எவ்வளவு ஒருத்தி சொல்லி என் காதால கேட்க முடியாத கொடுமைய என் கண்ணால பாக்க வச்சுட்டேடி. பால்குடி மறந்த உடனே புள்ள பெத்துக்கு ஆசைப்படுறியா? அண்ணி, ஏண்டி இந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறியா? உங்க அண்ணன் மோட்டார் சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அழுகிற புள்ள கூட வாய மூடுமே. அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இந்த அர்த்தராத்திரியில உன்னை பார்க்க அவன் வரான், அவனை பார்க்க மாடி ஏறி நீ போற. என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு. மேரி, நீ யார வேணும்னாலும் விரும்பிட முடியாதுமா. ஏன்னா நீ டேவிடோட தங்கச்சி. 80 பவுன் நகையோட ஆம்பளை வாரிசே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தவனா. அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு யோசிச்சார் தெரியுமா? ஞான ஸ்நானம் பண்ணி அப்ப சாப்பிட்ட இந்த வாயால துளசி தீர்த்தம் குடிக்க முடியாதுமா. அதனால்தான் சொல்றேன், அவனை மறந்துடு. நீ தாவணி போட்டாலும் எனக்கு குழந்தை தாண்டி. இதோ பார், கர்த்தரை நீ நம்புறது உண்மையாயிருந்தா என் பேச்சையும் நம்பு. வீணா வாழ்க்கை கெடுத்துக்காத. உங்க அண்ணன் நெருப்புடி. அவர் விருப்பத்தோட உன் விருப்பம் சண்டை போட்டுச்சுன்னா அதுல எரியறது நீ மட்டும் இல்ல, அந்த பையனை சேர்த்துதான். மரியாதையா சொல்றேன், போய் படு. நாளை காலையில காலேஜுக்கு போற. ராத்திரி பகல்னு இல்லாம கண்ட இடத்துலயும் சுத்துறது. இப்போ தலைவலி காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருக்கியே, நீக்கு மாத்திரமா வேதனை? நோக்கம் தானடா. வெயிடா, ஆடு மாட்டிக்கிச்சா? தூக்கி வைடா. போடா. என்னடா பண்றது?
கஷாயம் கசக்குமேன்னு பாக்காத. இத குடிச்சேன்னா ஜுரம் பறந்து போயிடும். டாக்டர், காலையில உடம்புக்கு சரியில்லைன்னு அவ அண்ணிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டப்போ காலேஜுக்கு போகணும்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல சார், சாதாரண ஃபீவர் தான். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலேஜ் போலாமா டாக்டர்? நோ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணுங்க. அதுவும் பிரயாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏண்டி இப்படி பறக்குற? உடம்புக்கு சரியில்லாத போது காலேஜ் என்ன வேண்டி கிடக்கு? நானே போய் தந்தி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் டாக்டர், 6 நாள் ஆச்சு, ஜுரம் குறைஞ்சிரும் சொன்னீங்க. நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதே தவிர குறைஞ்ச பாட்ட காணமே. அதான் சார் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்தாமா மேரி, சாப்பிடு. மருந்து சாப்பிடுமா, நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். சாப்பிடுமா, தண்ணி சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுமா.